செப்டம்பர் 14 தனுஷ் நடித்த இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் இட்லி கடை படத்துக்கு இந்த டைட்டில் ஏன் வந்ததுன்னு அவரே சொன்னதை பார்க்கலாம். ஒரே ஒரு கடை, அது ஒரு இட்லி. எனக்கு தினம் அந்த இட்லி கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிடும். என் சைல்டுஹுட்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் இட்லி. எப்படியாவது டெய்லி அந்த இட்லி சாப்பிடும். ஆனா கையில காசு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க காலையில போய் வயல்ல இறங்கி பூ பறிக்க சொல்லுவாங்க. பூ பறிச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு பூ பறிச்சு கொடுத்துருமோ அதுக்கு தகுந்த கூலி. ஸோ நான் என் அக்கா 2 பேர், என் கசின்ஸ் ஒரு 4 பேர் எல்லாரும் காலங்காலத்தில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த வயலுக்கு போவோம். அங்கே போய் இறங்கி பூ பறிப்போம். எவ்வளவு முடியுமோ 2-2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பறிக்கணும். 2.5 மணி நேரம் பறிச்சு முடிச்சா ஆளுக்கு ஒரு ₹2 2,000 கிடைக்கும். அந்த ₹2 2,000 எடுத்துக்கிட்டு நேரம் ஒரு தோட்டத்துக்கு போவோம். அந்த தோட்டத்துல ஒரு பம்பு செட்ல இறங்குவோம். அவங்க ஒரு தொட்டி கேட்டையார் போடுறோம். ஒரு தோட்டம் தொட்டிக்குள்ள இறங்குவோம். ஆசை தீர அவங்க ஆட்டத்தை போடுவோம். குளிச்சுட்டு துண்டை கட்டிக்கிட்டு அந்த துண்டோட அந்த மெயின் ரோட்ல அப்படியே தண்ணி லைஃபா அப்படியே நடந்து போவோம். நடந்து வந்து அந்த கடைக்குள்ள போயிட்டு அந்த மர பெஞ்சில உட்காந்துட்டு அந்த ₹2,000 4 இட்லி 5 இட்லி ஏதாவது வரும். உழைச்சு சாப்பிட்ட அந்த 4 இட்லி 5 இட்லியில கிடைச்ச டேஸ்டும் நிம்மதியும் சந்தோஷமும் நான் இப்ப எவ்வளவோ நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன், கிடைக்கல. இந்த பாட்டு என்ன அந்த இட்லி கடை கூட்டிட்டு போவோம். இப்போ நம்ம அந்த இட்லி கடைக்கு போனா எப்படி இருக்கும்? அந்த இட்லி கடையை வச்சு ஏன் நம்ம பறையிட கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த கடை மட்டும் கிடையாது, அந்த கிராமத்துல என் மனசை கவர்ந்த, என்னை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்கள், உண்மை கதாபாத்திரங்கள், என்னை நான் வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு சில உண்மை கதாபாத்திரங்களையும் வச்சு கற்பனையான கதை இந்த இட்லி. இட்லி கடை டைட்டில் பற்றி அவர் சொன்ன சைல்ட்ஹுட் மெமரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.